இந்த உலகத்துல எவ்வளவோ நாகரிகங்கள் இருக்கு. சில நாகரிகங்களை மனுஷங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. சில நாகரிகங்களை கண்டுபிடிக்காமையே கூட போயிருக்கலாம். சில நாகரிகங்களை மனுஷங்க இன்னும் தேடிட்டு கூட இருக்கலாம், ஏதோ ஒரு நம்பிக்கையில. உதாரணத்துக்கு, சில வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்ச கீழடி நாகரிகம் மாதிரி. அப்படி மனுஷங்க முயற்சி பண்ணி ஒரு சில நாகரிகங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. கடைசியா வந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அந்த நாகரிகங்களோட காலத்தையும் வகைப்படுத்தியிருக்காங்க. அப்படி வகைப்படுத்தினதுல முதல் தொன்மையான நாகரிகமாக இருக்கிறது மெசபடோமியா நாகரிகம் தான். இதோட காலம்ன்றது பொது ஆண்டு கிமு 3500 இருந்து 2000 வரைக்கும். அடுத்ததா இருக்கிறது எகிப்து நாகரிகம். இதோட காலம் பொது ஆண்டு கிமு 3100 இருந்து 1100 வரைக்கும். இந்த ரெண்டு நாகரிகங்களுக்கும் அடுத்த தொன்மையான நாகரிகம் தான் நம்ம பார்க்க போற சிந்து சமவெளி நாகரிகம். இதோட காலம் பொது ஆண்டு கிமு 3300 இருந்து 1900 வரைக்கும். சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு அடுத்தும் ஒரு நாகரிகத்தை வகைப்படுத்தியிருக்காங்க, அதுதான் சீன நாகரிகம். அதோட காலம் பொது ஆண்டு கிமு 1700 இருந்து 1122 வரைக்கும். இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த உலகத்துல உருவான தொன்மையான நாகரிகங்கள் மனுஷன் கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அந்த நாகரிகங்கள் எல்லாமே நதிக்கரை நாகரிகங்களாக தான் இருக்கு. ஆச்சரியமா இருக்குல்ல? சரி, ஏன் அந்த காலத்துல வாழ்ந்த தொன்மையான நாகரிகங்கள் எல்லாம் நதிக்கரையை தேர்ந்தெடுத்தாங்கன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் இல்லையா? சரி, தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான முதல் காரணமாக இருக்கிறது பலமான மண் தான். பலமான மண்ணுனா என்ன? மனுஷங்க வாழ்றதுக்கு பலமான மண் ரொம்ப முக்கியம்னு மனுஷங்க நினைச்சிருக்கலாம். வளமான மண் இருந்தா நல்லா விவசாயம் பண்ணலான்னு அவங்க நினைச்சிருக்கலாம். ரெண்டாவது காரணமாக இருக்கிறது அவங்களுக்கு தேவைப்படுற நல்ல தண்ணி. நதிகள் பக்கத்துல இருந்தா தண்ணிக்கு ரொம்ப தூரம் போக வேண்டியது இல்லை. அது மட்டும் இல்லாம அவங்க வளர்க்குற ஆடு மாடுகளுக்கும் தண்ணி வேணும், அதுங்களையும் பராமரிக்கணும். இந்த காரணங்களும் கூட அவங்கள நதிக்கரையில வாழணுன்ற யோசனையை கொடுத்துருக்கலாம். மூணாவது முக்கியமான காரணம் போக்குவரத்து. இன்னைக்கு தான் சாலை வசதிகள்லாம் இருக்கு, நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்காங்க. ஆனால் அன்னைக்கு சாலை வழிகளை கண்டுபிடிக்கிறதும் கஷ்டம், அதை உருவாக்குறதும் கஷ்டம். ஆனால் அவங்க உற்பத்தி பண்ணுற பொருள்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவைப்படுற பொருள்களையும் வாங்க வேற இடத்துக்கு போகணும். இதுக்கு அவங்க வேற இடத்துக்கு போய் தான் ஆகணும். அதனால நதிக்கரையை அவங்க தேர்ந்தெடுத்திருக்கலாம். ஏன்னா அன்னைக்கு காலத்தில் சாலை வழி போகிறத விட நதிகள் வழியாக போகிறது அவங்களுக்கு எளிமையாக இருந்திருக்கலாம் இல்லையா? இதெல்லாம் தாங்க அவங்க ஏன் நதிக்கரையில் வாழ்ந்தாங்க அப்படின்றது காரணங்கள்.